வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வணக்கம் கிரிக்கெட் சேனல். இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ நாளைக்கு பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கும் நியூசிலாந்துக்கும் நடக்க போகிற 3வது ஒரு நாள் கிரிக்கெட் போட்டியில் நம்ம இந்திய அணிக்காக விளையாட போகிற அந்த 11 வீரர்கள் யார் யார் அப்படிங்கிற மாதிரி இப்போ அதை பற்றின செய்திகள் பார்த்தீங்கன்னா வெளியாகிருக்கு. மேலும் அதே போல் நியூசிலாந்துலையும் அதே 11 பிளேயர்கள் தான் விளையாட போகிறாங்களா, இல்லை பிளேயர்களில் ஏதாச்சும் சில மாற்றங்கள் இருக்குமா, இப்போ அதை பற்றி நியூசிலாந்து கேப்டன் கேன் வில்லியம்ஸ் அவர் என்ன தெரிவிச்சிருக்காரு அப்படிங்கிறத பற்றியும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ நம்ம இந்திய அணி பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து அவங்க 2 ஆட்டங்களில் நியூசிலாந்தை தோற்கடிச்சிருக்கிறதால நாளைய ஆட்டம் நம்ம இந்திய வீரர்கள் ஒரு ப்ரெஷர் எதுவுமே இல்லாமல் ஒரு ஃப்ரீயாக விளையாடக்கூடிய ஆட்டமாக தான் பார்த்தீங்கன்னா நாளைய ஆட்டம் நம்ம இந்திய வீரர்களுக்கு அமைஞ்சிருக்கும். ஆனால் நியூசிலாந்துக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கு நேர்மாறாக நாளைய ஆட்டம் அவங்க தோத்தாங்கன்னா ட்ரோஃபியை பறி கொடுக்க வேண்டிய நிலைமை ஏற்படும். அப்படிங்கிறதால நாளைக்கு கண்டிப்பாக ஜெயிக்க வேண்டிய கட்டாயத்தில் நியூசிலாந்து இருக்காங்க. இப்படி இருக்க நம்ம இந்திய அணியில் பார்த்தீங்கன்னா விராட் கோலி, MS தோனி, ரோஹித் சர்மா, சிக்கர் தவான், ராய்டு, கேதர் ஜாதவ், விஜய் சங்கர், புவனேஷ் குமார், அப்புறம் குல்தீப் யாதவ், முகமது சமி, சாஹல், இந்த 11 பேர் தான் பார்த்தீங்கன்னா நாளைக்கு விளையாட போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி இப்போ தெரிய வந்திருக்கு. ஸோ இப்போ இந்த லிஸ்ட்டை நம்ம பார்க்குறப்போ நாளை ஆட்டத்தில் பிளேயர்ஸுகளில் எந்த ஒரு மாற்றம் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. ஸோ இப்போ நியூசிலாந்து பக்கம் விளையாட போகிற அந்த 11 பிளேயர்களை ஏதாச்சும் மாற்றம் இருக்குமா அப்படின்னு கேன் வில்லியம்ஸ் கிட்ட கேட்கப்பட்டதுக்கு இப்போதைக்கு அந்த மாதிரி எந்த ஒரு முடிவும் எடுக்கப்படலை, ஆனால் மாற்றம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேன் வில்லியம்ஸ் பார்த்தீங்கன்னா அவர் தெரிவிச்சிருக்காரு. ஸோ இப்போ இதெல்லாம் வச்சு பார்க்குறப்போ நாளை ஆட்டத்தில் நிச்சயமாக நியூசிலாந்து அவங்களோட முழு திறமையை வெளிக்கொண்டாந்து காட்டுவாங்க அப்படிங்கிற மாதிரி நிச்சயமாக எதிர்பார்க்கலாம். அதே போல் நம்ம இந்திய அணி கேப்டன் விராட் கோலி பார்த்தீங்கன்னா அவர் கடைசி 2 ஒரு நாள் போட்டிகளை விளையாட போகிறதில்ல. அப்படிங்கிறதால அவர் இந்த தொடரில் விளையாட போகிற இந்த கடைசி ஒரு நாள் கிரிக்கெட் போட்டியில் நிச்சயமாக விராட் அவருடைய அற்புதமான பேட்டிங்கை வெளிப்படுத்துவார் அப்படிங்கிற மாதிரியும் எதிர்பார்க்கலாம். ஸோ என்ன ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்தியா அடுத்தடுத்து 2 ஆட்டங்கள் நியூசிலாந்து தோற்கடிச்சிருக்க இந்த நிலையில் நாளைக்கு நடக்க போகிற 3வது ஒரு நாள் போட்டியில் தொடரை கைப்பற்ற போகிற முனைப்போடு தான் பார்த்தீங்கன்னா நம்ம இந்திய வீரர்கள் விளையாட போகிறாங்க. அதே போல் நியூசிலாந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு அவங்க முழு திறனோட விளையாட போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. இப்படி இருக்க இப்போ நாளை ஆட்டம் பார்த்தீங்கன்னா யார் ஜெயிப்பாங்க, யார் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, இப்போ அதை பற்றின உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து இது போன்ற பல கிரிக்கெட் செய்திகளுக்கு மறக்காமல் வணக்கம் கிரிக்கெட் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.